ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கத்துன்னா நபி வழி நின்ற இஸ்லாமிய கொள்கை அல் இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதின இந்த நூல் 20வது அமர்விலே இருக்கிறோம். வலில்லாஹில் ஹம்த். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு இதுவரை 19 அமர்வுகளை கடந்து விட்டோம். வலில்லாஹில் ஹம்த். இன்று இன்ஷா அல்லாஹ் 20வது அமர்விலே நாம் இருக்கிறோம். நாம் அல்லாஹ்வின் அடியார்களே, 89வது விஷயம், 89 பாயிண்ட். இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை இப்போது நாம் பார்ப்போம். இந்த விஷயத்தில் அருள்மிக்கவனும் உயர்ந்தவனுமாகிய அல்லாஹ் நிச்சயமாக கியாமத் நாள் வரை தனது உம்மத்தில் என்னவெல்லாம் நிகழும் என்பதை தனது நபி அவர்களுக்கு தெரியப்படுத்தினான் என்று நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, மிக முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் போனதினால் முஸ்லீம்களில் ஒரு சாரார் நபி வணங்கியாக மாறிவிட்டார்கள். முஸ்லிம்களில் ஒரு சாரார் நபியை வணங்கினதும் இதுவும் ஒரு காரணம். எப்படி வணங்கினார்கள் என்றால் சாதாரணமாக வணங்கிடவில்லை. மார்க்க ஆதாரங்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அதை எதையும் சரியான முறையில் புரியவில்லை. அதை புரியாததினால் மறைவானவற்றை நபி அவர்கள் அறிகிறார்கள், மறைவானவற்றை நபி அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஒரு மாபாதக இந்த விஷயத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு யார் அறிவித்தார்? அல்லாஹ் அறிவித்திருக்கிறான் என்று பல முறை குர்ஆன் வசனம் நமக்கு தெளிவுபடுத்த, ஆனால் இதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாமல் மறைவான விஷயங்களை அல்லாஹ் அறிவித்ததனால் என்ற ஒரு காரணத்தினாலேயே அல்லாஹ் தான் நபி, நபிதான் அல்லாஹ் என்ற ஒரு நிலைக்கு போனார்கள். அதனால்தான் இந்த இடத்தில் நூலாசிரியர் இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். 89வது ஏறத்தாழ 88 விஷயங்களை படித்திருக்கிறோம் இந்த நூலில். 19 அமர்வுகளில் மின் ஃபضலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு. ஆனால் இந்த இடத்தில் எதை சொல்ல வருகிறார்கள் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, நபி அவர்களுக்கு மறுமை நாள் வரை நடக்க போகும் விஷயங்களை அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தான் என்பதை நாம் நம்ப வேண்டும். ஆனால் இதில் வரம்பு மீறிவிடக்கூடாது. இதில் வரம்பு மீறினதால் தான் பல வழிகேடுகள் நம்மிலே உருவாகின. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், குல், கவனிங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, குல் லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி அல் கைப இல்லல்லாஹ். அல்லாஹ் தெளிவாக தன் திருமறையிலே கூறுகிறான், கவனியுங்கள், வானங்களிலும் பூமியும் உள்ள எவரும் அல்லாஹ்வை தவிர மறைவானவற்றை எவரும் அறிய மாட்டார்கள். வானங்களிலும் பூமியில் உள்ள எவரும் அல்லாஹ்வை தவிர மறைவானவற்றை எவரும் அறிய மாட்டார்கள். இது அடிப்படை. அப்படி எப்படி நபிக்கு தெரியும்? எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள் அடையாளங்களாம் சொன்னார்கள்? நபி அவர்கள் எப்படி மறுமை நாள் அடையாளங்களை பற்றி கூறினார்கள்? இது நடக்கும், அது நடக்கும், எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறதே வரிசலாக. சரி, வரிசையாக நடந்து கொண்டால் என்ன? இது அல்லாஹ் தன் தூதருக்கு அறிவித்தது. இல்லா மன் இர்ததா மிர் ரசூல். அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான், நப்பஅனில் அலீமுல் கபீர். எனக்கு இதை அனைத்தையும் அறிந்தவனான அல்லாஹ் எனக்கு இதை அறிவித்தான் என்று எத்தனை முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் தான் எனக்கு அறிவித்தான் என்ற நபியையா மறைவானவற்றை அறிந்திருக்கிறார்கள் என்று நபியிடம் துவா கேட்கிறீர்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயம் சாதாரண விஷயம் அல்ல. இந்த வஹ்தத்துல் வஜூத், அல்லாஹ் தான் ரசூல், ரசூல் தான் அல்லாஹ் என்ற கொள்கை இருக்கிறதா? நம் தமிழ்நாட்டில் நம்ம ஊரில் மேடை போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ எங்கேயோ யாரையோ பற்றி இங்கு பேசவில்லை.
நூல் எழுதப்பட்டது 1200 வருடத்திற்கு முன்னால். நூலாசிரியர் யார்? பர்பஹாரி ரஹிமஹுல்லாஹ். எப்போது மரணித்தார்கள்? 329. நாம் இப்போது இருப்பது 1447. இன்று வரை இந்த பிரச்சனை இருக்கிறது. எப்படி இந்த சிவாக், இந்த மிஸ்வாக் மட்டும் என்னுடைய உம்மத்திற்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் இருக்குமாயினில் நான் அவர்களுக்கு இதை கடமையாக்கியிருப்பேன். சரி, இந்த ஹதீஸை வைத்து எப்படி வழிகேட்டார்கள்? எங்கெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் தானே ஹலால் ஆக்குகிறார் பாருங்கள். நபியே ஹலால் ஆக்குகிறார், உன்னை ஹராம் ஆக்குகிறார், ஒரு விஷயத்தை கடமையாக்குகிறார், ஒரு விஷயத்தை கடமை இல்லை என்று சொல்கிறார், மறைவானவற்றை அறிகிறார். இதை வைத்து வழிகெட்டு விட்டார்கள், நபியை தூக்கி விட்டார்கள். நபியை அவர்கள் எந்த தரத்தில் இருக்க வேண்டுமோ அல்லாஹ் வைத்தானோ, அல்லாஹ்வின் அடியான், அல்லாஹ்வின் அடிமை என்ற அந்த தரத்திலிருந்து தூக்கி விட்டார்கள். எப்படி இந்த ஹதீஸை எல்லாம் சொல்லி காமிக்கிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. முஸ்லிம்கள் எப்படி புரிகிறார்கள், இவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள் பாருங்கள். இந்த மிஸ்வாக் மட்டும், பல் துளைக்கு மிஸ்வாக் இல்ல நாம் பயன்படுத்துவோமே, இந்த ஹதீஸை வைத்து எல்லாம் சொல்கிறார்கள். இந்த மிஸ்வாக் மட்டும் என் உம்மத்திற்கு அதை பயன்படுத்துவது அவர்களுக்கு கஷ்டமாக இல்லையெனில் நான் இவர்களை எல்லா நேர தொழுகைகளிலும் இதை நான் கடமையாக்கியிருப்பேன் என்று நபி அவர்கள் சொன்னார்களாம். ஆம், சரியான ஹதீஸ், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த ஹதீஸை வைத்து நபி வணங்குகளாக மாறிவிட்டார்கள். அதே போல மறைவானவற்றை எல்லாம் அறிவித்தார்கள். எப்படி அறிவிக்க முடியும் மறைவானவற்றை அறிவிப்பது? அப்படி என்றால் அவர் யார்? எல்லாரும் நினைத்திருக்கிறார்களோ இந்த வஹாபிகள் ஏதோ நபி என்பவர் ஒரு சாதாரண மனிதன், நபி என்பவர் ஒரு சாதாரண மனிதன். அப்படியெல்லாம் இல்லை. நபி அப்படி, நபி இப்படி, அவர் ஹுப்பு அல்லாஹ்வுடைய ஒரு பதம் அப்படி இப்படி என்று ஏறத்தாழ அல்லாஹ்வோடு ரப்பை சேர்த்து விட்டு விட்டார்கள் இந்த வழிகேடர்கள். எதை கொண்டு? இதையெல்லாம் கொண்டு. அதற்குத்தான் நூலாசிரியர் சொல்கிறார்கள், நபி அவர்கள் எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார்கள், இதை அல்லாஹ் அறிவித்திருக்கிறான். இது அல்லாஹ் அறிவிப்பது தன் நபிமார்களுக்கு பிரத்யேகமான அந்தஸ்துகளையும் பிரத்யேகமான முஅஜிசாக்களையும் அற்புதங்களையும் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினான். அப்படி என்றால் நிலவு பிளந்த சம்பவம், நிலவு பிளந்ததா இல்லையா? இதை நான் நம்புறோமா இல்லையா? அதனால் இப்போது என்ன ஆகிவிட்டது? நபியை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொள்ளுவீர்களா? என்ன வழிகேடு இது? மறைவானவற்றை அறிவித்ததினால் அல்லாஹ்வை, நபியை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொள்வீர்களா? இப்படியும் இருக்கிறார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படியும் இருக்கிறார்கள். கம்பத்திலிருந்து தேனியிலிருந்து கோயம்புத்தூருக்கு வந்து பயான் செய்து கொண்டு போகிறார்கள். இந்த விஷயத்தை நான் சொன்ன இந்த விஷயத்தை பேசிவிட்டு போகிறார்கள். பத்தாவதற்கு வேற பட்டத்தில் அஷ்அரி இதோ என்று பார்க்க போகிறோம். அவர் பெயரை போட்டு அஷ்அரி என்று வேறு பட்டத்தை போட்டுக் கொள்கிறார்கள் இந்த முத்தக்கல்லிமுன்கள், இந்த லாஜிக் பேசக்கூடியவர்கள். கிரேக்க தத்துவங்களை உள்வாங்கி குர்ஆன் சுன்னாவை அந்த கண்ணாடி போட்டு, கிரேக்க தத்துவத்தின் கண்ணாடியை போட்டு குர்ஆன் சுன்னாவை பார்ப்பது. அல்லாஹ் நமக்கு நேர்வழியை வழங்குவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், வஇந்தஹு மஃபாதிஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லா ஹு. அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்கிறான், எத்தனை வசனங்கள்! மறைவானவற்றது என்பது எனக்கு மட்டுமானது. அல்லாஹ் சூரத்துல் அன்ஆமிலே 59வது வசனத்திலே சொல்கிறான், மறைவானவற்றின் திறவுகோல்கள் அவனிடமே உள்ளன. மஃபாதிஹுல் கைப், மஃபாதிஹுல் கைப், மஃபாதிஹுல் கைப் என்றால் என்ன? மா மஅனா மஃபாதிஹுல் கைப்? கைப் என்றால் என்ன? முதலில் மறைவான விஷயங்கள், மறைவான விஷயங்களின் சாவி திறவுகோல் அல்லாஹ்விடம் இருக்கின்றன. இந்த வசனம் எல்லாம் எங்கே? அல்லாஹ்வின் அடியார்களே, நபி அவர்கள் கடமையாக்கி விடுவேன். ஆம், கடமையாக்கி விடுவார்கள் என்றால் எப்படி கடமையாக்குவார்கள்? அல்லாஹ்வின் கட்டளையை கொண்டு. ஒரு விஷயத்தை நபி அவர்கள் ஹலாலாக்குகிறார்கள், ஹராமாக்குகிறார்கள். சரி, இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வின் அறிவித்தலின், அல்லாஹ்வின் வஹியை கொண்டு அவர் ஒரு விஷயத்தை அவர்கள் ஹலாலாக்குவார்கள், ஒரு விஷயத்தை ஹராமாக்குவார்கள். அல்லாஹ் திருமறையை சொல்லவில்லையா நபியை பற்றி? வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அவர் வஹியால் அறிவித்ததை அன்றி அவர் வேறு எதையும் பேசவில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் தன் நபியை பற்றி. வஹி, அவர் வாயில் வஹி இருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மார்க்கம் அல்லாஹ் அறிவித்து தருகிறான். அவர்களை ஒரு மனிதனாக பார்க்காமல்
மனிதருக்கு மேல் அந்த அடிப்படை அவர்கள் மனிதன் என்பதை பார்க்காமல் அவரை வேறு ஒரு கிறிஸ்துவ சிந்தனைக்கு, வழிகட்ட கிறிஸ்துவர்களின் சிந்தனைக்கு இட்டு சென்றார்கள், சென்று கொண்டு இருக்கிறார்கள் என்பதை உலமாக்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. அதனால்தான் இந்த விஷயத்தை இந்த இடத்திலே தெளிவாக உலமாக்கள் சொல்கிறார்கள். சரி, இந்த வசனத்திற்கு என்ன பதில்? ஏனெனில் இவர்களிடம் என்ன பிரச்சனை என்றால், நபியை மனிதனாகவே பார்க்கவில்லை, நபியை ஒரு மனிதனாகவே பார்க்கவில்லை. நபி என்பவர் ஒரு நூர், அல்லாஹ்வுடைய ஒரு பதம், அல்லாஹ்விடமிருந்து வந்தவர் என்றெல்லாம், அல்லாஹ்விடமிருந்து வந்தவர். என்ன வழிகேடு பாருங்கள்! எந்த வழிகேடு? கிறிஸ்தவர்கள் சொன்ன இதே வழிகேடு, கிறிஸ்தவர்கள் சொன்ன அதே வழிகேட்டை இஸ்லாத்திற்குள்ளும் கொண்டு வந்தார்கள். மௌலிது நபி இப்போது தெரிகிறதா எங்கேந்து வந்தது என்று? அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சரி, இந்த வசனத்திற்கு என்ன பதில்? சூரத்துல் அராஃபிலே 188வது வசனம், குல் லா அம்லிகு லி நஃப்ஸி நஃப்அன் வலா தர்ரா இல்லா மா ஷா அல்லாஹ். அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறான், எனக்கு நானே எவ்வித நன்மையும் அல்லது தீமையும் செய்து கொள்ள அதிகாரத்தை நான் பெற்றிருக்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். நபியே, நீங்கள் இதை சொல்லுங்கள் என்று சொல்கிறான் அல்லாஹ். எத்துணை வசனங்கள்! நபி என்பவர்கள் ஒரு மனிதர். நபிக்கு காயம் ஏற்படவில்லையா? நபிக்கு பிரச்சனையாகவில்லையா? நபியை கடவுளாக பார்க்கிறீர்களே, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டாமா? என்ன கொள்கை இது? நபி பிரச்சனைக்கு உள்ளாக்க விடப்படவில்லையா? நபிக்கு சூனியம் செய்யப்படவில்லையா? நபிக்கு ஃபித்னாக்கள் சூழவில்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர்களைப் போல உஹுதிலே பற்கள் உடைக்கப்படவில்லையா? தலையில் காயம் ஏற்படவில்லையா? இதெல்லாம் எதை காட்டுகிறது? அந்த மாநபி என்பவர்கள் ஒரு மனிதர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு நன்மாராயத்தை அளிப்பதற்காக வந்தார்கள், சத்தியத்தை சொல்வதற்காக. ஆனால் அதை விட்டு நபியை நீங்கள் அழைக்கலாம், ஏனெனில் நபி சாதாரண ஆள் அல்ல. நபி அப்படி, நபி இப்படி. ஆதாரத்தை சொல்கிறார்கள், இந்த ஆதாரத்தை சொல்கிறார்கள். மறைவானவற்றை எப்படி அறிவித்தார்கள்? அது எப்படி தெரியும்? மனிதனுக்கு தெரியாதல்லவா? லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வே போதுமானவன். இவர்களின் வழிகேட்டிற்கு அல்லாஹ்வே போதுமானவன். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். எனவே இந்த விஷயங்களை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் தூதர்களுக்கு அறிவித்து கொடுத்த மறைவான விஷயங்கள் அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருக்கிறான். என்னென்ன விஷயங்களை அறிவித்து கொடுத்திருக்கிறான்? தூதருக்கு மலக்குகளை பற்றி அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருக்கிறான். சுவனம் நரகம், நரகம் சொர்க்கம் நரகத்தை பற்றி அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருக்கிறான். நாம் இத்தனை வகுப்புகளில் சொர்க்கத்தை பற்றி எல்லாம் படித்தோமே, இத்தனை வகுப்புகளில் நரகத்தை பற்றி எல்லாம் படித்தோமே, நமக்கு எப்படி தெரிந்தது? வெறும் குர்ஆனில் இருப்பது மட்டுமா? நம் ஹதீஸிலும் அத்தனை ஹதீஸ்களை படித்திருக்கிறோம். ஏன்? அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் தன் நபிக்கு. அதே போல்தான் கபரில் உள்ள வேதனைகள் எப்படி நபிக்கு தெரியும்? அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் ரப்பல் ஆலமீன். அதே போல அல்லாஹ்வின் அடியார்களே, மறுமை நாள் வரை உம்மத்தில் நிகழப்போகும் குழப்பங்கள், ஏனெனில் சாதாரண விஷயம் அல்ல. என்னுடைய உம்மத் 73 கூட்டமாக பிரியும், என்னுடைய உம்மத் 73 கூட்டமாக பிரியும் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அது அன்று சஹாபாக்கள் இருந்த காலத்தில் மறைவான விஷயமா இல்லையா? ஏனெனில் பிரிவு என்றால் என்னவென்றே தெரியாது அந்த மக்களுக்கு. அந்த மக்களுக்கு இன்று எவ்வளவு உண்மையாக இருப்பார்கள் இந்த நபி என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இந்த ஒரு ஹதீஸ் போதும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். நபி அவர்களின் வாயில் வருவது எப்பேற்பட்ட அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்த ஒரு மாநபி என்பதை இன்று எங்களால் அதை உணர முடிகிறது. ஆனால் அன்று பிரிவு என்றால் என்னவென்றே தெரியாது அந்த மக்களுக்கு, சஹாபாக்களுக்கு. அப்படியே பிரிவோமா? பல கூட்டங்களா? என்னவென்றே தெரியாது. ஏனெனில் அல்லாஹ் சொல்கிறார்கள் 73 கூட்டமாக என்னுடைய உம்மத்து பிரியும். அன்று அது மறைவான விஷயம். அப்படி ஒரு விஷயத்தை அவர்கள் சிந்தித்து கூட பார்க்க முடியாது, 73 கூட்டமாக பிரியுமா என்று. ஆனால் இன்று அந்த 73க்குள் அத்துணை பிரிவுகள் இன்று பிரிந்து ஒட்டுமொத்தமாக இந்த 73 என்று பிரிந்திருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த எல்லா விஷயங்களையும் நாம் இந்த கையோட்டில் தான் நாம் பார்க்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே பாதுகாப்பானாக. அடுத்ததாக 90வது விஷயம் அறிந்து கொள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
எனது சமுதாயம் 73 பிரிவுகளாக பிரியும். அதில் ஒரு பிரிவை தவிர மற்ற அனைத்தும் நரகத்திற்கு செல்லும். அதுதான் அல் ஜமாஅ. அல்லாஹ் நம்மை அந்த ஜமாஅத்தில் இருக்கும்படி அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம் முஸ்லிம்கள் அனைவரையும் அல்லாஹ்வின் அடியார்கள், வெறும் என்னையும் உங்களையும் அல்ல, நம் முஸ்லிம்கள் அனைவர்களையும் அந்த 73 அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த ஒரு ஜமாஅத்தின் பக்கம் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று திரட்டுவானாக ரப்புல் ஆலமீன். அதற்கு என்ன தேவை? அதற்கு என்ன தேவை? இப்படிப்பட்ட நூல்களை படிக்க வேண்டும், கற்க வேண்டும். மக்களுக்கு மத்தியிலே இதை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மக்களுக்கு தௌஹீதை சொல்லித்தர வேண்டும், கொள்கையை சொல்லித்தர வேண்டும். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. மேலும் சொல்கிறார்கள் பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் யார் அவர்கள் அன்று வினவப்பட்ட போது, அந்த ஜமா யார் என்று வினவப்பட்டதற்கு என்ன சொன்னார்கள் அல்லாஹ்வின் அடியார்களே? நானும் பக்கம் 50 90வது விஷயத்திலே நானும் எனது தோழர்களும் இன்று எதன் மீது இருக்கிறோமோ அதன் மீது இருப்பவர்கள் என்று கூறினார்கள். வழியையும் காட்டிவிட்டு சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறுமனே எங்கே என்று சொல்லவில்லை, மாறாக உலமாக்கள் இந்த ஹதீஸை எப்படி எடுத்துக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த ஹதீஸை இந்த உம்மத் பிரியும் என்று பிரிவதை ஆர்வப்படுத்தவில்லை இந்த ஹதீஸ். ஆனால் நிச்சயமாக குழப்பம் ஏற்படும். அப்படி குழப்பம் ஏற்படும் போது நீங்கள் சஹாபாக்கள் என் தோழர்கள் எதில் இருந்தார்களோ நானும் எனது தோழர்களும் அந்த வழியில் திரும்பி விடுங்கள் என்பதை நினைவூட்டத்தான் இந்த ஹதீஸ். யாராவது இந்த ஹதீஸை ரிவர்ஸிலே எடுத்தால் என்ன ஆவது? அல்லாஹ்வின் தூதரே சொல்லியிருக்கிறார் அல்லவா 73ஆக பிரியும் என்று. ஆனால் நாங்கள் ஆளுக்கால் ஒரு ஜமாத் வச்சிருக்கோம், என்ன இப்போ அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வின் அடியார்களே, இது எவ்வளவு பெரிய வழிகேடு. அல்லாஹ்வின் தூதர் அதற்காக இதை அறிவித்தார்கள்? அதற்காக அறிவிக்கவில்லை. இப்படி பிரியும் பொழுது நீ மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதில் திரும்பி விடுங்கள் என்பதை சொல்லத்தான் அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானா. அல்லாஹ்வின் அடியார்கள் நானும் எனது தோழரும் எதில் இருக்கிறோமோ என்பது எவ்வளவு தெளிவான ஒரு அளவுகோல். நான் பேசவில்லை, நீங்கள் சொல்வதுதான் அந்த ஒரு ஜமாத்தா என்று என்னை பார்த்து கேட்காதீர்கள். நான் உங்களிடம் சொல்வது ஒன்னே ஒன்றுதான். யார் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்களோ அவர்களிடம் மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும் எனது தோழர்களும் எதில் இருக்கிறோமோ என்பது அவர்கள் மீது விழுகிறதா அல்லது விழவில்லையா, இதை பாருங்கள். உங்களுக்கு வேண்டும் இல்லையா நீங்கள் இப்படி பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், அவர்கள் எதன்பால் அடைக்கிறார்கள், எதற்கு முக்கியத்துவம் தருகிறார்கள், ஃபித்னாவுடைய காலத்தில் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும். இப்போது போய்கொண்டே இருக்க இந்த பிரச்சனையை நான் பேசினதற்கு அத்துணை உமிழ்கள் இன்று என் மீது உமிழப்பட்டிருக்கிறது. வலில்லாஹில் ஹம்த். நீங்கள் அந்த அளவுகோலை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நீங்கள் அந்த அளவுகோலை நீங்கள் பாருங்கள். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். உங்களுக்கு தெரியும், கற்றறிந்த ஆலிம்களிடம் கேட்டு பாருங்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. மேலும் பின்பு இமாம் பர்பஹாரி அடுத்ததாகத்தான் மிக முக்கியமான நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் பார்த்த மாபெரும் குழப்பத்துடைய அந்த விஷயங்களுக்கு உள்ளே வருகிறார்கள். என்ன குழப்பத்திற்கு உள்ளே வருகிறார்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹிலாஃபத் வரையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்திலும் மார்க்கம் இவ்வாறே ஒற்றுமையாக இருந்தது. நாம் எந்த 73 கூட்டம் பிரியும் என்பது ஒரு மறைவான விஷயம், இதுவரை நாங்கள் இஸ்லாத்திலே கேள்விப்படாத விஷயமாக இருந்ததோ அவ்வாறே நபி அவர்களின் காலத்திற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் அவர்களுடைய காலத்திலும் இவ்வாறு தான் இருந்தது ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்களின் காலத்திலும் இவ்வாறு தான் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் இவ்வாறு தான் இருந்தது. எப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்களோ அன்று ஆரம்பித்தது ஃபித்னா. எப்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்களோ, கிளர்ச்சியாளர்கள் மூலியமாக, வழிகேடர்கள் மூலியமாக எப்போது கொல்லப்பட்டார்களோ அன்று ஆரம்பித்தது ஃபித்னா. சுப்ஹானல்லாஹ். அதை இமாம் பர்பஹாரி மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹிலாஃபத் வரையும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்திலும் மார்க்கம் இவ்வாறே ஒற்றுமையாக இருந்தது. எப்போது உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்டார்களோ அப்போது கருத்து வேறுபாடுகளும் பித்அத்துகளும் தோன்றின. மக்கள் குழுக்களாகவும் பிரிவுகளாகவும் மாறினர். லா இலாஹ இல்லல்லாஹ். எப்போது? சுப்ஹானல்லாஹ். அன்று ஆரம்பித்த குழு இன்று வரை ஓயவில்லை, இல்லையா? அன்று ஆரம்பிக்கப்பட்ட குழுக்கள் இன்று வரை
ஓயாமல் நம் சமூகத்தை பிளவுபடுத்தி கொண்டே இருக்கிறது இந்த குழுக்களும் ஜமாஅத்துகளும் ஜம்இய்யத்துகளும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்போது கொல்லப்பட்டார்களோ அப்போது கருத்து வேறுபாடும் விதத்துகளும் தோன்றின. மக்கள் குழுக்களாகவும் பிரிவுகளாகவும் மாறினர். மாற்றம் தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்தில் மக்களில் சிலர் சத்தியத்தின் மீது உறுதியாக இருந்தனர். பாருங்கள், என்னதான் ஃபித்னா நடந்தாலும், எத்துணை ஃபித்னா வந்தாலும் அதில் ஒரு சாரார் உறுதியாக இருந்து கொண்டேதான் இருப்பார்கள். இது மறுமை நாள் வரை நடக்கும். அதனால் தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மதி ஸாஹிரீன அலல் ஹக் மன்சூரீன அலல் ஹக். யார் அவர்கள்? இவர்கள்தான் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அந்த சத்தியத்திலே எப்போதுமே இருப்பவர்கள். எந்த ஃபித்னா வந்தாலும் சரி அவர்களை எதுவும் செய்யாது. இது அல்லாஹ்வின் தூதர் சொன்னது. எல்லா காலத்திலும் அல்லாஹ்வின் அடியார்களே, எத்தனை ஜமாத்துகளும், எத்தனை புது புது குரூப்புகள், எத்தனை புது புது யூடியூப் சேனல்கள், யார் வந்தாலும் சரி இவர்களை யாராலும் வழிகெடுக்க முடியாது. யார் அவர்கள்? யார் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி சஹாபாக்கள் இருந்த வழியின் பால் பயணித்துக் கொண்டே இருக்கிறார்களோ, வாழையடி வாழையாக, எந்த குரூப்பும், எந்த ஜமாத்தும், எந்த லற்றபேடும் எதுவும் அவர்களை இது செய்யாது. அவர்களுக்கு வேண்டியது ஒன்னே ஒன்று, கொள்கை, ஹலாலான வாழ்க்கை, சத்தியத்தை பிடித்தது. நீங்கள் சொல்லுவானிலும் சுன்னாவிலும் சஹாபாக்கள் வழியில் இருக்கிறதா? இல்லையா? இருந்தால் ஏற்றுக்கொள்வோம், இல்லை என்றால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களை விட்டு விடுங்கள், எங்களை அடையாளத்தின் பால் அடைக்காதீர்கள். எங்களுக்கு ஒரே அடையாளம் முஸ்லிம்கள், அஹ்லுஸ் சுன்னதி வல் ஜமாஅ, அவ்வளவுதான் எங்கள் வாழ்க்கை. வலில்லாஹில் ஹம்த். இந்த கூட்டம் எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் கல்வி பெற்ற சமூகம். அல்லாஹ்வின் தூதரின் ஹதீஸ். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, என்ன நடந்தது? ஃபித்னா என்ன நடந்தது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் கொல்லப்பட்டார்கள்? சரி, அதற்கு முன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டார்களா? யார் கொன்னது? ஏன் கொல்லப்பட்டார்கள்? இவர் யார் கொல்லப்பட்டார்? இவர் எப்படி கொல்லப்பட்டார்? இந்த அரசியல்வாதி, அந்த நடிகர், அந்த விளையாட்டு வீரர், அவர், இவர், மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அவருக்கு எத்துணை நியூஸ், அவருக்கு எத்துணை சேனல், அவரை பற்றி எத்துணை ட்விட்டரிலும் எக்ஸிலும். சுப்ஹானல்லாஹ். இதற்கு பெயர் தான் முஸ்லிம் இளைஞர்களா? சஹாபாக்களை தெரியாத ஒரு கூட்டம் இன்ஸ்டாகிராமிலும் பேஸ்புக்கிலும் சுற்றி திரிவதினால் இந்த உம்மத்திற்கு என்ன நன்மையாகி போகிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறேன். பேஸ்புக்கிலும் இன்ஸ்டாகிராமிலும் தண்டத்திற்கு தங்களுடைய இளைஞர் பருவத்தையும் சூரா ஃபாத்திஹாவை கூட ஓத தெரியாமல் சுற்றி திரியும் இவர்களுக்கு மத்தியில் இவர்களால் என்ன பிரயோஜனம் இருக்க போகிறது உம்மத்திற்கு? ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களை கட்சியும் கட்சிக்காரர்களும் தான் உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். உங்களுடைய அறியாமையை இந்த கட்சிக்காரர்களும் இந்த ஜமாத்காரர்களும் தான் உங்களை கடைசி வரை உங்களை பயன்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். உங்களால் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டியதற்கான அந்த வழிகளை உங்களுக்கு பள்ளி வாசல்களை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு தராது. அல்லாஹ்வின் மார்க்கத்தை, சத்திய மார்க்கத்தை சொல்லக்கூடிய பள்ளி வாசல்களை தவிர, சத்திய உலமாக்களை தவிர உங்களுக்கு இந்த விஷயத்தில் யாராலும் அல்லாஹ் நாடாமல் உங்களுக்கு நேர்வழி கிடைக்காது. இதை தயவு செய்து ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொன்னது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொன்னது அபூ லுஅ்லு என்ற ஒரு மஜூசி என்ற ஒரு பாரசீகத்தில் வந்த ஒரு அடிமை. அவன்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்றான். என்ன காரணம் என்று சொல்லும் பொழுது இதற்கு முன்னால் இருந்த காலகட்டத்தை சொல்கிறார்கள். அவன் ஏற்கனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் அவனுடைய எஜமான் அவனை துன்புறுத்துகிறார் என்று பொய்யாகவோ அல்லது வேறு ஏதோ எனக்கு ஒழுங்காக பணம் தர மாட்டேங்கிறார் என்பதை அவன் சொல்ல, ஆனால் அதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சரியான முறையில் விசாரித்து அது அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏதும் இல்லை என்பதை சொல்லி அவரை திருப்பி அனுப்பியும் அவனுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய அந்த தீர்ப்பின் மீது பொருந்திக் கொள்ளாமல் இருந்ததினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்று விட்டான் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. அதே போல இன்னொரு செய்தியும் இதை உலமாக்கள் எதரோடு கனெக்ட் செய்கிறார்கள் என்றால், இந்த பாரசீகம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் பாரசீகம் வென்றெடுக்கப்பட்ட காலங்களில் நாம் ஏற்கனவே சொன்னோம், பாரசீகர்கள் இந்த பெர்ஷியன்ஸை நம்பவே முடியாது என்பதை ஏற்கனவே சொன்னோம்.
அவர்களிடம்தான் இந்த பாத்தினியா கொள்கை உருவானது. பாத்தினியா கொள்கை என்றால் என்ன? வெளியே ஒன்றை காட்டுவது, மனதுக்குள்ளே ஒன்றை வைத்துக் கொள்வது. ஒரு அரபுகள் எங்களை ஆட்சி செய்வதா? ஒரு அரபி ஆடு மேய்ப்பவன் எங்களை ஆட்சி செய்வதா? ஒட்டகத்தை மேய்ப்பவன் எங்களை ஆட்சி செய்வதா என்ற அந்த கர்வம் காலங்காலமாக அவரிடம் இருக்கிறது என்று உலமாக்கள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதனோடும் முடிச்சு போடுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்தை. அல்லாஹ்வை நன்கு அறிந்திருக்கிறான். இதனோடும் முடிச்சு போடுகிறார்கள். ஏனெனில் பாரசீகத்தை வலில்லாஹில் ஹம்து ஒட்டுமொத்தமாக கையில் எடுத்தார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இதன் ஒரு காரணத்தையும் சொல்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கு எல்லாம் தெரியும், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை ஹுதைஃபா அவர்களிடம் உட்கார்ந்திருக்கும் பொழுது, யாராவது அந்த பெரிய ஃபித்னாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். சஹாபிகளிடம் கேட்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு பெரிய ஃபித்னா, யமூஜு மௌஜல் பஹர், கடல் சீற்றம் பெருசாக அலைகள் மோதும் அளவிற்கு பெரிதாக இருக்கக்கூடிய அந்த ஃபித்னாவை யாராவது கேட்டிருக்கிறீர்களா என்று கேட்டவுடன் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சொத்தினால் ஏற்படக்கூடிய ஃபித்னா, தன்னுடைய பணத்தினால் ஏற்படக்கூடிய ஃபித்னா, தன்னுடைய குடும்பத்தினால் ஏற்படக்கூடிய ஃபித்னா, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரரால் ஏற்படக்கூடிய ஃபித்னா. இல்லை இல்லை இல்லை, நான் அதை பற்றி கேட்கவில்லை, நான் கேட்பது இந்த பெரிய ஃபித்னா. அதற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உங்களுக்கும் அந்த ஃபித்னாவிற்கும் ஒரு கதவு இருக்கும். அந்த கதவு தான் கேடயம். அந்த கதவு உடைக்கப்படுமா அல்லது திறக்கப்படுமா என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அந்த கதவு உடைக்கப்படும். எப்போது அந்த கதவு உடைக்கப்பட்டதோ அப்போது ஃபித்னா இந்த உம்மத்தை சூழும். யாருக்கு தெரியும்? தெரிந்தவர்கள் கை தூக்கலாம். அந்த கதவு என்பது யார்? உமர், வேறு உஸ்மானா? உஸ்மான், உமர், 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 உஸ்மான், உமர். யாரு? உமர். அந்த கதவு உமர், லா ஷக். அந்த கதவு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எப்போது அந்த மாபெரும் சஹாபியுடைய மரணம் ஏற்பட்டதோ அன்றே உடைக்கப்பட்டு விட்டது. பின்பு நேரம் தாழ்ந்து ஃபித்னாக்கள் ஆரம்பமானது. ஆனால் அந்த ஆரம்பத்தின் முதல் குறியீடு யாருடைய மரணம்? அந்த கதவே, அந்த உறுதியான கதவு உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாய்க்கப்பட்டார்கள். அந்த கதவு உடைக்கப்பட்டது. ஃபித்னா இந்த உம்மத்தை பீறிட்டுக் கொண்டது. சரி, அடுத்ததாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்திற்கு வருவோம். ஏன் மரணித்தார்கள்? ஏன் கொல்லப்பட்டார்கள்? மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஏன் கொல்லப்பட்டார்கள் தெரியவில்லை. எந்த அளவிற்கு இருக்கிறோம் பாருங்கள். வரலாறு தான் தெரிந்து வைத்திருப்பீர்களே. மார்க்கம் தான் படிக்கவில்லை என்றாலும் மாஷா அல்லாஹ் சில பேர் நம்மிலே சகோதரர்கள் வரலாறை தெரிந்து வைத்திருப்பீர்கள். அல்லது இந்த வழிகட்ட சூப்பர் முஸ்லிம் சேனலில் இருந்து ஏதாவது எடுத்து வைத்திருக்கிறீர்களா? அல்ஹம்துலில்லாஹ். படிக்காமல் இருப்பது எவ்வளவோ சிறந்தது. வரலாற்றிலே ஜாஹிலாக இருப்பது இப்படிப்பட்ட வழிகேடர்களிடமிருந்து நாம் எடுத்துக்கொள்வதை விட அதிலிருந்து ஒட்டுமொத்தமாக எடுக்காமல் சத்தியம் வரும்போது எடுத்துக்கொள்கை என்று இருந்தால் போதுமானது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை திட்டம் தீட்டி கட்டம் கட்டி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக பிரச்சனைகளையும் சூழ்ச்சியையும் மேற்கொண்டார்கள் இந்த சபைத். யார் இவர்கள்? அப்துல்லாஹ் இப்னு சபா. அப்துல்லாஹ் இப்னு சபாவுடைய ஆட்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக இதோ இந்த கிளர்ச்சியாளர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? முஸ்லிம் நாடுகளில் கிளர்ச்சியை தூண்டிக் கொண்டு இங்கே உட்கார்ந்து விட்டு பேஸ்புக்கில் எழுதி கொண்டிருக்கிறார்களே கிளர்ச்சியாளர்கள், இங்கே அமர்ந்து கொண்டு ஆட்சியாளரை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்களே, அதே போல் அங்கு ஆட்சியாளரை விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை. அவ்வளவுதான், சிம்பிள். இதுல ஒன்னும் அவ்வளவு பெரிய கஷ்டம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மீது அவதூறுகளை அள்ளி வீசினார்கள். பதவிகளை உமையாவுடைய குடும்பத்திற்கு, அதாவது தங்களின் பனு உமையா அவர்களுக்கு அளிக்கிறார்கள். பைத்துல் மாலில் கை வைக்கிறார்கள். அப்படி செய்கிறார்கள், இப்படி செய்கிறார்கள் என்று. அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த குற்றச்சாட்டுகளை அஹ்லுஸ் சுன்னஹ் சத்தியத்தில் கூடிய ஒரு முஸ்லிம் இந்த விஷயத்தை பேச மாட்டார்கள்.
வழிகேடனை தவிர உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இதன் மேல் இந்த வீண்பழி யாரும் சுமத்த முடியாது. மாபெரும் சஹாபி. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஃபضலை பேச ஆரம்பித்தோம் என்றால், அந்த சிறப்பை ஆரம்பித்தோம் என்றால் 10 நாட்கள் பத்தாது. 10 நாட்கள் பத்தாது. 10 தொடர் அமர்வுகள் நமக்கு பத்தாது. தன்னிடம் எதுவும் இல்லாத அள்ளி அள்ளி வீசின உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வின் பாதையில் மலக்குகள் வெட்கப்படுகிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். அந்த உஸ்மானை ஈஜிப்தில் இருந்தும் ஈராக்கில் இருந்தும் ஒரு படை, ஒரு கூட்டம் அவர்களிடம் பேசுவதாக வந்தார்கள். பேச போகிறோம், அவரிடம் கலந்து ஆலோசிக்க போகிறோம் என்று குஃபாவில் இருந்தும் மிஸ்ரில் இருந்தும் ஈஜிப்தில் இருந்தும் கிளம்பி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை முற்றுகையிட்டு உள்ளே பூந்து அந்த மாபெரும் சஹாபியை கொன்றார்கள். அவர்களே அந்த மரணத்தில் இருந்துதான் அடுத்த ஃபித்னா உருவாகினது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஃபித்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துடைய அந்த ஃபித்னா என்ன ஆயினது என்றால், சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் அடியார்களே, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கு முன்னால் நாம் வருவோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹா மற்றும் ஜுபைர், இப்படிப்பட்ட முக்கியமான சஹாபாக்கள். அல்ஹம்துலில்லாஹ், உலமாக்கள் தெளிவாக விளக்குகிறார்கள். என்னதான் இந்த ஃபித்னாக்கள் வந்தாலும் பெரும்பாலான சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடந்த ஒரு சில அந்த கருத்து முரண்பாடுகளில் பெரும்பாலான சஹாபாக்கள் ஒதுங்கியே இருந்தார்கள். உஸாமா பின் ஸைத், சஅத் பின் அபி வக்காஸ் போன்ற உலமாக்கள், போன்ற பெரும் பெரும் உலமா சஹாபாக்கள் அனைவரும் இது ஒதுங்கிதான் இருந்தார்கள். என்ன விஷயம் என்றால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்போது மரணித்தார்கள், எந்த வருடம் மரணித்தார்கள் யாருக்கு தெரியும்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்த வருடம் 35. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்த வருடம் 35. சரியா? 35 மரணித்தார்கள். கவனமாக வாருங்கள், வருடம் வருடமாக நடந்த சம்பவங்களை சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். 35 உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். ரலியல்லாஹு அன்ஹு மரணித்ததற்கு பிறகு உடனடியாக, நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா, இந்த படைகளிலிருந்து சிரியா ஷாமில் இருந்தும் ஈஜிப்தில் இருந்தும் இந்த படை வந்துதானே கொன்றது. அவர்களை உடனடியாக கொலைக்கு கொலை என்ற மார்க்க கிசாஸை அவர்களின் மீது உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்பது கோரிக்கை. ஒட்டுமொத்த முஸ்லிம்களில் இருந்தும் சஹாபாக்களில் இருந்தும் இந்த கோரிக்கை வலிக்கிறது. அதேதான் யார் ஆட்சி பீடத்தை வலில்லாஹில் ஹம்த், யார் கிலாஃபத்தை மேற்கொண்டார்கள் அடுத்தது உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு? அலி ரலியல்லாஹு அன்ஹு. எந்த வருடத்தை ஆட்சியை எடுத்தார்கள்? அதே 35 அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி பீடத்தை வலில்லாஹில் ஹம்த், கிலாஃபத்தை வலில்லாஹில் ஹம்த் மேற்கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். எதில்? உஸ்மானை கொன்னவர்களை பழிக்கு பழி தீர்த்தே ஆக வேண்டும், அவர்களை என்ன செய்ய வேண்டும்? தண்டனையை அவர்கள் மீது செலுத்த வேண்டும். ஆனால் சூழல் அவ்வாறு இல்லை. கிலாஃபத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மரணத்திற்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பெரும் இன்ஸ்டெபிலிட்டி, நிரந்தர ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போய்விட்டது. பல பேர் இங்கும் அங்கும் பல குழப்பங்கள் நிறுவுகிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன இஸ்திகார் செய்தார்கள் என்றால், முதலில் இந்த ஆட்சி அதிகாரத்தை முதலில் சரியான முறையில் நாம் கட்டுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநிறுத்தக்கூடிய வேலையை பார்த்து விட்டதற்கு பிறகு கொலையாளிகளை நாம் அந்த தீர்ப்பை அவர்கள் மீது செலுத்தி அவர்களை நாம் அந்த தண்டனை அவர்கள் மீது நிறைவேற்றுவோம். இது அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய இஸ்திகார். கொல்ல போகிறோம், இன்ஷா அல்லாஹ் கொன்று விடுவோம், அதில் எந்த பின்வாங்குதலும் இல்லை. ஆனால் பிரச்சனை இப்போது அதை விட இங்கு பெருசாக இருக்கிறது. என்ன பிரச்சனை? எல்லா இடத்திலிருந்தும் கொன்றவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்றவர்களுக்கு பல பேக் சப்போர்ட்டுகள் இருக்கிறது அந்தந்த ஊர்களில். அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கக்கூடிய அந்தந்த ஊர்களிலேயே ஈஜிப்திலும் சிரியாவிலும் பல இடங்களிலும் இவர்களுக்கு என்ன இருக்கிறது? கபீலத்து சப்போர்ட், கோத்திர சப்போர்ட். ஏனெனில் சஹாபாக்கள் அந்தஸ்து தெரியாமல் போன மடையர்கள் சஹாபாக்களை கொண்டு துணிகிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட மடையர்களாக இருப்பார்கள் என்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்களுக்கு இதில் பங்கில்லை. அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்களுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலைக்கு எந்த பங்கும் இல்லை. இதையெல்லாம் தெளிவாக பேச வேண்டிய வகுப்பு இது அல்ல, இது வேற வகுப்பு. நான் வேற ஒரு நூலில் இருக்கிறோம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதை நான் சுருக்கி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனவே இந்த ஸ்திரத்தன்மையை முதலில் நிலைநிறுத்திவிட்டு பின்பு இவர்களை கொள்ளலாம். ஆனால் என்ன நடக்கிறது?
மற்ற சஹாபாக்கள் என்ன சொல்லிவிட்டார்கள்? சில பேர், அதிலும் முக்கியமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹா, ஜுபைர், மாபெரும் சஹாபிகள் உடனடியாக இவர்கள் மீது இப்போதே இந்த தண்டனையை நிலைநிறுத்த வேண்டும். உஸ்மானை கொன்றவர்களை ரலியல்லாஹு அன்ஹு கொன்றவர்களை பழிக்கு பழி தீர்த்தியாக வேண்டும் இந்த கயவர்களை. அதன் விளைபாட்டால் மாரக்கத்து என்ன நடந்தது? ஜமல் போர்க்களம் ஏற்பட்டது. எப்போது? 36 இந்த பிரச்சனை நடக்கிறது. என்ன ஆனார்கள்? இதில் யார் கொல்லப்பட்டார்? 2 மாபெரும் சஹாபாக்கள் இதில் கொல்லப்பட்டார்கள். யார்? தல்ஹா மற்றும் ஜுபைர் 2 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மரியாதையாக, மிகவும் மரியாதையாக, அன்பான முறையில், பாதுகாக்கப்பட்ட முறையில் மறுபடியும் மதீனாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பாதுகாப்பான முறையில் அவர்கள் மதீனாவிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டார்கள். யாருடைய மனைவி? மாநபியின் மனைவி அல்லவா? ஆனால் இதில் கொல்லப்பட்டது 2 பேர். யார் கொன்றது? அலி ரலியல்லாஹு அன்ஹு கட்டளையிட்டார்களா அவர்களை கொல்ல சொல்லி? ஒருபோதும் அல்ல. வலில்லாஹில் ஹம்த், ஒருபோதும் அல்ல. அங்கே இருந்த கயவர்களில் ஒருவன், இப்னுல் முஜ்ரிம் என்ற ஒரு கயவன், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்று விட்டான். அதே போல போர்க்களத்திலிருந்து ஈட்டியில் பாய்ந்ததில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது பட்டு அவர்களும் உயிரை விட்டார்கள். ஒருபோதும் அவர்களை கொலைக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளையினால் கொல்லப்பட்டார் என்று எந்த உலமாக்களும் சொல்லவில்லை. ஒருபோதும் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் அல்ல மாபெரும் சஹாபியான அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களும் அதே நிலையில் தான் இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை பூதாகரமாக எப்போது ஆகிறது? அடுத்த வருடம் ஆகிறது. அடுத்த வருடம் இன்னும் பிரச்சனை ஆகிறது. ஏன்? ஏற்கனவே இங்கேதான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். மாஷா அல்லாஹ், ஷாமில் மாபெரும் படை, மாபெரும் எந்த ஷாமில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலிருந்தே அவர்கள் ஷாமில் என்னவாக இருக்கிறார்கள்? பெரிய ஆளுநர், பெரிய ஆளுநர். யார் அவர்கள்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. பாடத்தில் இருக்கிறீர்களா? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாமிலே பெரிய ஆட்சியாளர், பெரிய ஆளுநராக இருக்கிறார்கள். இன்னும் சொன்ன போனால் ஈராக்கிலே இருக்கக்கூடிய அந்த செதித்தன்மை, அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில செதித்தன்மை கூட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் இல்லை. ஏனெனில் அந்த அளவிற்கு அந்த படைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இங்கே குழப்பவாதிகள் இருந்தார்கள். அவர்கள் தான் நாம் பேச போகிறோம். இந்த ஹவாரிஜிகள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராகவே திரும்பினார்கள். ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அங்கு படைகள், பலங்கள் எல்லாம் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் பைசாண்டிய படைகள் முதலில் தாக்க வேண்டும் என்றால் தாக்குவது அவர்கள் சிரியாவை, ஷாமை தான் தாக்குவார்கள். அதற்காகவே எப்பவுமே ஆயுத்தமான நிலையிலேயே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருப்பார்கள். ஏனெனில் முதலில் வர வேண்டும் என்றால் ஷாமை தான் அடிக்க வேண்டும், பின்புதான் ஈராக் எல்லாம், பின்புதான் கீழ் வருவார்கள். பைசாண்டியருடைய அந்த வல்லரசுக்கு எதிராக நிற்கும் போதெல்லாம் அங்கே வருவது முதலில் ஷாமை தான் அவர்கள் அடிப்பார்கள். சரி, இப்படி போய் கொண்டிருக்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லிவிட்டார்கள்? அலி, உஸ்மானை கொன்னவர்களை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள், உஸ்மானை கொன்னவர்களை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்திகார் செய்கிறார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்திகார் செய்கிறார்கள். உலமாக்கள் இதுதான் சொல்கிறார்கள். ஒருவர் செதித்தன்மை முதலில் நிலைநிறுத்தி விட்டதற்கு பிறகு நிச்சயமாக இதை நான் செய்கிறேன், இப்போது நான் கொன்றால் என்று அந்த ஒரு இஸ்திகாரை மேற்கொள்கிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்னிடம் வலில்லாஹில் ஹம்து, என்னிடம் படைகள் எல்லாம் இருக்கிறது, இவர்களை என்னிடம் கொடுத்தால் நான் இவர்களை பார்த்துக் கொள்கிறேன், என்னிடம் இவர்களை அனுப்புங்கள் என்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்திகார். சரி, இது ஒரு முடிவுக்கு வந்ததா? கடைசியில் எங்கே வந்தது? போர்க்களத்தில் வந்தது. கடைசியில் எங்கே வந்தது? போர்க்களத்தில் வந்தது. என்ன போர்க்களம்? மாரக்கத்து சிஃபீன். மாரக்கத்து சிஃபீன் எத்தனாவது வருடம் நடந்தது? 37வது வருடம். ஜமல் போர்க்களத்திற்கு அடுத்ததாக மாரக்கத்து சிஃபீன் நடந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அவர்களுடைய படைகளுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படைகளுக்கும் நடந்தது. இங்கு என்ன நடந்தது? இங்கு நிறைய வரலாற்று செய்திகள் வருகிறது. இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் நிறைய விஷயங்கள் பதிவு செய்கிறார்கள். அம்ர் இப்னு அல் ஆஸ் மாபெரும் சஹாபி, போர்க்கள யுக்தியாளர். போர்க்களத்தில் வந்துவிட்டால் அவர்கள் யுக்தியை பயன்படுத்தினால் எப்பேற்பட்ட விஷயங்களையும் செய்து காட்டக்கூடிய ஒரு துணிச்சல் மிக்கவர்கள்.
மாஷா அல்லாஹ். அவர்களுக்கு மத்தியில் என்ன நடந்து விட்டது என்றால், சமாதானத்திற்கு உடன்படுவோம், குர்ஆனின் பால் நாம் ஆட்சி செய்வோம், குர்ஆனின் பால் இதற்கு தீர்ப்பு ஏற்படும் என்று நடு போர்க்களத்திலேயே அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். உடனடியாக சண்டை தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. சண்டை போட்டுக் கொண்டிருப்பவர்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு போருக்கு சமாதானத்திற்கு பேசுகிறார்கள். சமாதானம் எட்டவில்லை. ஆனால் அங்கேதான் பிரச்சனை. நாங்கள் ஏனெனில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட்டத்தில் ஹவாரிஜிகள் ஏற்கனவே சூழ்ந்து விட்டார்கள். அலியையே குறை சொல்லக்கூடியவர்கள் அங்கு இருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையே. அந்த கயவர்கள் இப்போது ஆட்சியாளர்களை பின்னால் கட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்களே, எப்போதெல்லாம் ஆட்சி கவிழ வேண்டும், இந்த ஆட்சியாளரை அகற்றிட வேண்டும், அந்த ஆட்சியாளரை அகற்றிட வேண்டும், அதற்கேற்பவாறு எப்போ பார்த்தாலும் பேஸ்புக்கில் எழுதி கொண்டிருப்பது, அவன் இப்படி, அந்த ஆட்சியாளன் இப்படி, அவன் யூதனுக்கு அடிபட்டு விட்டான், அவன் அடிமையாக விட்டான், காஃபிர் என்னெல்லாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே. இதற்கெல்லாம் முதல் ஆட்கள் இந்த ஹவாரிஜிகள். சண்டை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நிறுத்தப்படுகிறது. நிறுத்தப்பட்டது இந்த கயவர்களுக்கு பிடிக்கவில்லை. என்ன ஆகிவிட்டது என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு நடக்க வேண்டிய பிரச்சனை நின்று அலி ரலியல்லாஹு அன்ஹு முதலில் முடிக்க வேண்டும் என்ற நிலைக்கு திரும்பி விட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன, இவர்களை முதலில் முடிக்க வேண்டும், ஏனெனில் இவர்கள் கேடுகெட்ட கயவர்கள், இவர்கள் நம்மளையே எதிர்க்கிறார்கள். அவர்கள் தான் அந்த போர் தான் என்ன போர், மாரகத்து நஹரவான். நஹரவான் என்ற இடத்தில் இந்த ஹவாரிஜிகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு இதை அப்புறம் வைத்துக் கொண்டு முதலில் இந்த கயவர்களை நாம் முடிக்க வேண்டும், இல்லை என்றால் இவர்களால் மாபெரும் முஸ்லிம்கள் ரத்தம் சீரழியும். ஹவாரிஜிகள் அதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் போய் அவர்களிடம் சமாதானம் பேச போனார்கள். அவர்களை சத்தியத்தின் பால் அழைப்பதற்காக போய் அழைத்தார்கள். நெற்றியிலே பச்சை காத்திருக்கிறது, சுப்ஹானல்லாஹ், சஜிதாவுடைய சிம்பிள். குர்ஆனை ஓதுகிறார்கள் கூட்டம் கூட்டமாக. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை காஃபிர் என்றார்கள். அவர் குர்ஆனின்படி ஆட்சி செய்யவில்லை என்றார்கள். அதே கூற்று இன்று இருக்கிறதா இல்லையா? அலி ரலியல்லாஹு அன்ஹு காஃபிர், அவர் குர்ஆன் பால் ஆட்சி செய்யவில்லை, மார்க்க அடிப்படையில் இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை என்று சொல்லி சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு கடைசியில் இதன் பால் திரும்ப வேண்டிய ஒரு சொல்லாகிவிட்டது. எப்படி போய்விட்டது பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்கள். கிளர்ச்சியாளர்கள் இந்த ஹவாரிஜிகளை சாதாரணமாக நினைக்காதீர்கள். சஹாபாக்களையே முஸ்லிம் இல்லை என்று பார்த்த வழிகேடர்கள், கயவர்கள். ஆட்சியாளர் விஷயத்தில் காலம், இவர்கள் ஆட்சியாளர் விஷயத்தில் அடிவரடிகள் முதலானவர்கள் இந்த நஹரவானில் இருந்த இந்த ஹவாரிஜிகள். 38 மாபெரும் போர்க்களம், நஹரவான் போர்க்களத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வென்றார்கள். ஆனால் திட்டம் தீட்டி 2 வருடம் கழித்து என்னானது? 2 வருடம் கழித்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்று விட்டார்கள் இந்த ஹவாரிஜிகள். அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்று விட்டார்கள் இந்த ஹவாரிஜிகள். 38 இந்த பிரச்சனை முடிகிறது என்று நினைத்தால் 2 வருடம் காத்திருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்று விட்டார். பாருங்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்தில் வரவே இல்லை. சண்டை ஏதோ அலி ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் மத்தியிலே பிரச்சனை நடந்தது தெரியுமா, அப்படி இருந்தது தெரியுமா, அடிச்சு கொண்டார்கள், மோதி கொண்டார்கள், அப்படி கொண்டார்கள், இப்படி கொண்டார்கள் என்று சஹாபாக்களை நாவு கூசாமல் சஹாபாக்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்களே இந்த கூட்டம், இந்த கயவர்கள். இஸ்திகாத் செய்தார்கள், அல்லாஹ்வின் அடியார்களை இஸ்திகாத் செய்தார்கள். எதில்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை என்ன செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ஒருவரிடம் ஆட்சி இருக்கிறது, ஹிலாஃபத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள், அவர்களிடம் தனிப்பட்ட இஸ்திகாத், இதை முடித்து விட்டதுக்கு பிறகு இதை நாம் செய்வோம், மற்ற ஒரு சாரார் இல்லை உடனடிப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் நடுவிலே இந்த கயவர்கள் பூந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு எதிராக கிளர்ச்சியை செய்து அவர்களை காஃபிர் என்று சொல்லி ஹரூரியா என்ற ஒரு இடத்தில் தனியாக ஒரு பேஸை உருவாக்கி அங்கிருந்து போர்க்களத்திற்கு சென்று கடைசியில் இவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை கொன்றார்கள். எப்போது கொன்றார்கள்? எந்த வருடம் கொன்றார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை? 40. போர் நடந்தது 38, கொல்லப்பட்டது 40 ஹிஜ்ரியில் கொல்லப்பட்டார்கள். ஆட்சி யாரிடம் செல்கிறது பின்பு? அந்த பக்கம் முஆவியா, அல்லாஹ்வின் அடியார்களை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஹிலாஃபத் 1ஆ 2ஆ என்ற விஷயத்தை எல்லாம் பார்த்து விட்டோம். வகுப்பில் அதற்கு முன்னால் இல்லாதவர்களுக்கு இது புரியாமல் கூட போகலாம், ஆனால் இதை தெளிவாக பார்த்திருக்கிறோம். அந்த வகுப்பை எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள். ஹிலாஃபத் ஒரு ஹிலாஃபத் தான் என்பது அடிப்படை. அதை சார்ந்து இன்னொருவரிடம் படைபலம் எல்லாவற்றும் சிறப்பாக இருக்கிறது என்றால் அந்த விஷயத்தை உலமாக்க என்ன சொல்கிறார் என்பதை பார்த்தோம். சரி, இந்த இடத்துல என்ன விஷயம்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்போதுமே அந்த இடத்திலே எந்த ஷாமை பொறுப்பேற்றார்களோ அப்போதிலிருந்து ஷாமிலிருந்து ஒரு ஆட்சி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆளுநராக இருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு என்ன நடந்தது? ஆட்சி யாரிடம் சென்றது? ஹிலாஃபத்தை ஏற்றது யார்?
ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பையாவை யாரிடம் கொடுத்தார்கள்? மக்கள், முஸ்லிம்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹுவிற்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தார்கள். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் மிக பெரும் மகிழ்ச்சியான, முஸ்லிம்கள் எல்லோரும் மகிழ்ச்சியான ஒரு நாள், ஒற்றுமைக்கான ஒரு நாள் என்று சொல்வார்கள். ஆமுல் ஜமாஅ, ஒற்றுமைக்கான வருடம். அந்த வருடம் எப்போது என்று தெரியுமா யாருக்காவது? நாம் நெருங்கி விட்டோம். அந்த வருடம் எப்போது என்று யாருக்காவது தெரியுமா? ஒற்றுமைக்கான வருடம் ஆமுல் ஜமாஅ என்று சொல்வோம். ஆமுல் ஜமாஅ, எல்லோரும் ஒற்றை ஜமாத்தாக ஆகிவிட்டோம். 41 40 ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடமிருந்து அவர்களுக்கு வருகிறது. 41 அத்துணை படைபலம், அத்துணை கூஃபாவுடைய ஈராக் வாசிகளின் அத்துணை படைபலமும் இருந்தும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அவர்களின் தாத்தா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவானவற்றை அல்லாஹ் அறிவிப்பதன் மூலமாக அறிவிக்கக்கூடிய மாணவியாயிற்று. அவர்கள் சொன்னார்கள் தன் பேரனை பார்த்து, இதோ இந்த மனிதன், இந்த என் மகன் நாளை இரு பெரும் சண்டை போடக்கூடிய கூட்டத்தை ஒற்றுமைக்குள் உள்ளாக்குவான். இரு பெரும் ரத்தம் சிந்திக்கக்கூடிய கூட்டத்தை என் மகன், என் பேரன் ஹசன் சையீத் நாளை தலைவனாக இருப்பான். அவன் 2 கூட்டத்தையும் ஒற்றுமைப்படுத்துவான். அது அப்படியே நடந்தது. அல்லாஹ்வின் தூதரின் வாக்கு பலித்தது. 41வது வருடம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்னதான் ஆட்சியையும் என்னதான் அதிகாரத்தையும் படைபலமும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தில் இருக்கிறார்கள். இதை போட்டு மறுபடியும் சண்டைகள், சச்சரவுகள் ஏற்கனவே வாங்கி நம் முஸ்லிம்களின் உயிர்கள் பிளவுபட்டதை என்னால் தாங்க முடியவில்லை. மறுபடியும் என்னால், நானும் இதற்கு காரணமாக நான் விரும்பவில்லை என்று சொல்லி 41 முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பையத் செய்து விடுகிறார்கள். ஆட்சி அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக யாரிடம் கொடுத்து விட்டார்கள்? அவர்களிடம் இருந்த அந்த கட்டுப்பாட்டையும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடுத்து விட்டார்கள். ஆமுல் ஜமாஅ 41வது வருடம். அதிலிருந்து அடுத்த 20 ஆண்டு கால ஆட்சி யாருடைய ஆட்சியாக இருந்தது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி. மாபெரும் ஆட்சி, நீதமான ஆட்சி, நிலையான ஆட்சி. இஸ்லாமிய வரலாறு மாபெரும் விஷயங்களை வலில்லாஹில் ஹம்து இந்த விஷயத்தை பார்க்கிறது. எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, சுருக்கமாக சொல்ல போனால் இதுதான் சஹாபாக்களுக்கு மத்தியில் நடந்த விஷயங்களை நாம் சுருக்கமாக அஹ்லுஸ் சுன்னாவின் வழியின்பால் நாம் பிடிக்க வேண்டும் என்றால் இதுதான். ஆனால் இவர்களுக்கு மத்தியில் நடந்த இந்த பிரச்சனையை ஒரு முஸ்லிம், ஒரு சத்தியவாதி இதை இந்த அளவோடு பேசுவதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரு சமூகம், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் பொருந்தி கொண்ட சமூகம். இந்த சமூகத்தை பார்த்து ஒருவர் நல்லவர், மற்றொருவர் கெட்டவர். முஆவியா அவர் குடும்பத்துடைய அந்த குடும்பத்தை முன்னிறுத்தினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை பழிக்கு வாங்க வேண்டும் என்ற காரணம் அவர்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதை நினைத்ததினால் என்ற இந்த அவதூறுகள் ஹவாரிஜிகளை தவிர, வழிகட்டவர்களை தவிர வேறு யாரும் சொல்ல மாட்டார்கள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு முன்னால் சஹாபாக்களிடம் வரவில்லை இந்த வார்த்தைகள், உலமாக்களிடமிருந்து வரவில்லை இந்த வார்த்தைகள், நம்மிடமிருந்து வருகிறது என்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை தகர்த்த, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை தகர்த்த அந்த ஹவாரிஜிகள் சிந்தனை நம்மிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, வல்லாஹி எச்சரிக்கிறேன், முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு என்ற ஒரு மரியாதை இருக்கிறது. முஸ்லிம் ஆட்சியாளர்களுக்கு என்ற ஒரு அடிப்படை மரியாதை என்பது இருக்கிறது, அடிப்படை விஷயம் என்பது இருக்கிறது. உங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்படுங்கள். அதுதான் தீன், அதுதான் மார்க்கம். உங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸும் உங்களுடைய மத்த விஷயங்களை முன்காட்டி செய்வதல்ல இந்த மார்க்கம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முழுவதுமாக கட்டுப்படுவதுதான் இந்த தீன் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அதனால் தான் இங்கு அடுத்ததாக சொல்கிறார்கள்,
பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நூலாசிரியர் பாருங்கள், இந்த இடத்திலே சொல்கிறார்கள், அப்போது கருத்து வேறுபாடும் விதத்துகளும் பிரிந்தன, மக்கள் குழுக்களாகவும் பிரிவுகளாகவும் மாறினர். மாற்றம் தொடங்கிய அந்த ஆரம்ப காலத்தில் மக்கள் சில சத்தியத்தின் மீது உறுதியாக இருந்தனர். அவர்கள் அதை பற்றி எச்சரித்து பேசினர், மக்களை அதன்பால் நேர்வழியில் அழைத்தனர். 4வது தலைமுறையில் இன்னாரின் சந்ததிகளின் ஆட்சி காலம் ஹிலாஃபத் வரை நிலைமை சீராக இருந்தது. அதன் பிறகு காலம் தலைகீழாக மாறியது. இது என்ன? அது ஆரம்பத்தை பேசிவிட்டோம். இப்போது நாம் எங்கு வர வேண்டும்? இமாம் பர்பஹாரி காலத்திற்கு வர வேண்டும். 300 இமாம் பர்பஹாரியுடைய காலத்திற்கு வர வேண்டும். இமாம் பர்பஹாரி 4 தலைமுறை பற்றி இங்கு பேசுகிறார்கள். இவ்வாறு சீராக இருந்தது. அதன் பிறகு காலம் தலைகீழாக மாறியது. மக்கள் மிகவும் மாறி போனார்கள். விதத்துகள் பரவின. சத்தியம் மற்றும் ஜமாத் அல்லாத வேறு பாதைகளின் பக்கம் அழைப்பவர்கள் அதிகரித்தனர். அல்லாஹ்வின் தூதரோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அவரது தோழர்களோ பேசாத புதிய விஷயங்களில் சோதனைகள் ஏற்பட்டன. என்ன இதெல்லாம்? அங்கு நூலாசிரியர் ஒருவருடைய ஹிலாஃபத்தின் பெயரை சொல்லாமல் சொல்கிறாரு. 4வது தலைமுறை இன்னாரின் சந்ததிகளின் ஆட்சி காலம் வரை நிலைமை சீராக இருந்தது. அப்பாசிய ஹிலாஃபத்திற்கு செல்வோம். எப்போது அப்பாசிய ஹிலாஃபத், உமவியா ஹிலாஃபத் ஏறத்தாழ 130 வருடம் இருந்தது. 130 பிறகு 132 யாருடைய ஆட்சி, யாருடைய ஹிலாஃபத் ஏற்பட்டது? அப்பாசிய ஹிலாஃபத். அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா அப்பாஸ் அவர்களின் குடும்பத்தார்கள், அவர்களின் சந்ததியினர்கள் ஆட்சி காலத்தை எடுத்தார்கள், ஹிலாஃபத்தை எடுத்தார்கள். அங்குதான் நிறைய பிரச்சனைகள் நடந்தது. மஅமூன் வாசிக் இந்த ஆட்சியாளர் காலத்தில் எல்லாம் பெரும் பிரச்சனை. அல்லாஹ்வின் அடியார்களே, 220 230 காலகட்டங்கள் பெரும் பிரச்சனைகள் இருந்தன. கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதெல்லாம் உலமாக்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறார்கள். இந்த முத்தக்கல்லிமுன்கள், இந்த லாஜிக் பேசக்கூடியவர்கள், கிரேக்க தத்துவத்தை எடுத்து வந்து பேசக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாம் அரசியல், அதாவது அரசு அதிகாரத்தில் இவர்களுக்கு கை ஓங்கியது. ஆட்சி அதிகார கலீஃபாக்களுடைய அமைச்சரவையில் இந்த வழிகட்ட கிரேக்க தத்துவ சிந்தனைகள், அதை கொண்டு நாம் இஸ்லாத்தை பார்க்க வேண்டும். மார்க் அடிப்படைகளை, குர்ஆன் சுன்னாவை மட்டும் பார்க்க கூடாது. நம் அறிவுக்கு பொருந்துகிறதா பொருந்தவில்லையா, இப்படிப்பட்ட பிற சட்டங்களை கொண்டு, விதிகளை கொண்டுதான் குர்ஆன் சுன்னாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற இந்த தத்துவத்தை பேசுபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் கை ஓங்கியது. கை எந்த அளவிற்கு ஓங்கியது என்றால், குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லவில்லை என்றால் அடி உதை. அப்படி ஏன் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்ல வேண்டும்? எதனால்? படித்தவர்களுக்கு தெரியும். குர்ஆன் ஏன் படைக்கப்பட்டது என்று சொன்னால் வழிகேடு என்று சொல்கிறோம். அது அல்லாஹ்வின் பேச்சு. அல்லாஹ்வுடைய தன்மையை மறுத்து கடைசியில் இவர்கள் யாரையுடைய மண்டையை கழுவி விட்டார்கள்? மஅமூனின் மண்டையை கழுவி விட்டார்கள். ஆட்சியாளர்களையே என்ன செய்து விட்டார்கள்? குழப்பத்திற்கு உள்ளாக்கி. இன்னும் உலமாக்கள் சில விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். ஷேக் ரபி அவர்கள் சொல்கிறார்கள், மஅமூனின் தாய் பர்ஷியன். மஅமூனினுடைய தாய் ஒரு அரபி அல்ல. அவர்கள் யார்? அவர்கள் பாரசீகத்து ஒரு பெண்மணி. அந்த பாரசீகத்து பெண்மணி அவர்கள் இந்த அடிப்படையில் அவர்கள் வளர்ந்தார். மஅமூன் மற்றும் வாசிக் போன்ற அடுத்தடுத்த வந்த ஆட்சியாளர்கள் இந்த அடிப்படையில் அவர்கள் வளர்ந்ததும் ஒரு காரணம் என்று சொல்கிறார்கள். இதனால் தான் அல்லாஹ்வின் அடியார்களே, வளர்ப்பு என்பது மிகவும் முக்கியம் என்பதை உலமாக்கள் விவரிக்கிறார்கள். அப்பாசிய ஹிலாஃபத்தில் நாம் எல்லோருக்கும் தெரியும், இந்த பிரச்சனை நடந்தது. கொள்கையினால் சோதிக்கப்பட்டார்கள். சத்தியத்தை மேற்கொண்டதினால் கொள்கையினால் சோதிக்கப்பட்டார்கள். அவர்கள் தான் யார்? இந்த கிரேக்க தத்துவ பிலாசபர்ஸ், அஹ்லுல் கலாம். இந்த அஹ்லுல் கலாம் ஒரு ஸ்டேட் ரிலிஜியனாக, ஒரு ஸ்டேட் அடிப்படையாகவே எடுக்கப்பட்டது. அதாவது அதிகாரப்பூர்வமான மார்க்க சிந்தனை. குர்ஆனை எப்போதுமே கிரேக்க தத்துவங்கள் மூலமாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிவை உட்படுத்தி தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு அந்த மார்க்க அதிகாரப்பூர்வ ஒரு சிந்தனையாக ஆகிவிட்டது. இதனால் யாரெல்லாம் துன்பத்திற்கு ஆளானார்கள்? மாபெரும் இமாம் அஹ்மத். இமாம் அஹ்மதும் அவர்கள் தோழர்கள் பெரும் பெரும் இமாம்கள். இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் எப்போது மரணித்தார்கள்? 241
241 இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் மரணித்தது. அவர்கள் காலத்தில் தான் இந்த பிரச்சனைகள் நடக்கின்றது. என்ன நடக்கின்றது? குர்ஆனை யாராவது படைக்கப்படவில்லை, அது அல்லாஹ்வின் பேச்சு என்று சொன்னால் அவர்கள் சிறை பிடிக்கப்படுவார்கள். எதற்கெல்லாம் சண்டை நடந்திருக்கு என்பதை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. இன்று என்ன நான் எவன் பேசினா என்ன, அந்த அளவிற்கு போயிட்டோம். எனக்கு வேண்டியது அரசியல்ல 4 நியூஸ் பார்க்கணும், அவ்வளவுதான். அரசியல்ல இஸ்ரேல் அங்கே குண்டு போட்டானா, இவன் இங்கேருந்து குண்டு போட்டானா, அது என்ன அது என்ன அடிப்படை, என்ன உண்மையான விஷயம், எதையும் அறிவதில்லை. ஆனால் அங்கு பாருங்கள், குர்ஆன் படைக்கப்பட்டது என்று யாரால் சொன்னால் இன்று இது ஒரு பிரச்சனையா? இங்கு நீங்க நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் மேடை ஏறிக்கொண்டு அல்லாஹ் ஒளி, அல்லாஹ் அப்படி, அல்லாஹ்விற்கு உருவம் கிடையாது, அல்லாஹ்விற்கு பண்புகள் கிடையாது, அல்லாஹ் என்னுள் இருக்கிறான், அல்லாஹ் உன்னுள் இருக்கிறான் என்று மேடை போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும், யூடியூபிலும் எல்லா இடங்களிலும். நாம் அவர் மார்க்கத்தை பேசுகிறார். ஒரு அரசியல்வாதி அழகாக சொல்லிவிடுவார். ஒரு அரசியல்வாதி என்ன சொல்லிவிடுவார்? அவரும் மார்க்கத்தை பேசுகிறார்கள், நீங்களும் மார்க்கத்தை பேசுகிறீர்கள், எல்லாம் ஒன்றுதான். அங்கு உயிர்கள் கொல்லப்பட்டது இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதினால். ஏற்றுக்கொண்டால் ஆலிம்கள் துன்புறுத்தப்படுவார்கள், அடிக்கப்படுவார்கள். இதனால் தான் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாவை எதனால் இமாம் அஹ்லுஸ் சுன்னா என்று சொல்கிறோம்? யாருக்காவது தெரியுமா? இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் 4 மத்ஹபுகளில் ஒரு இமாம், ஹம்பலி மத்ஹபின் ஒரு இமாம் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ். 4 இமாம்களின் இளையவர், கடைசி இமாம், 4 இமாம்களின் இளையவர். ஏன் அவரை இமாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்கிறோம்? எத்தனை உலமாக்கள் இருக்கிறார்கள், மாஷா அல்லாஹ். அபு ஹனீஃபா இருக்கிறார்கள் ரஹிமஹுல்லாஹ், ஷாஃபிஈ, மாலிக், ஷாஃபிஈ. ஏன் ஆனால் இமாம் அஹ்மதை இமாம் அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅ என்று சொல்கிறோம்? ஒட்டுமொத்த உலகமும் அன்று இமாம் அஹ்மதுடைய நிலைப்பாட்டை உற்று நோக்கியதாக இருந்தது. உலமாக்கள் சொல்கிறார்கள், வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள், அன்று மட்டும் இமாம் அஹ்மத், மஅமூனும் வாசிக் போன்ற அவர்களுடைய வேதனைக்கு கட்டுப்பட்டு இணங்கி போய் இந்த சத்தியத்தை உண்மை, இது குர்ஆன் படைக்கப்பட்டது என்று ஒத்துக்கொண்டிருந்தால் இன்று பெரும்பாலான சமூகம் அந்த வழிகேட்டில் விழுந்து அல்லாஹ்வை கிரேக்க தத்துவத்தின் பால் சிந்திக்கக்கூடிய மாபெரும் வழிகேட்டில் பெரும்பாலான முஸ்லிம்கள் நிலை அதுவாகத்தான் இன்று இருந்திருக்கும். ஆனால் அந்த இமாம் சிதத்தன்மையோடு நிலைத்து நின்றார்கள். என் உயிரே போனாலும் சரி, இதில் நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன். அடி தாங்க முடியாமல், இந்த விஷயத்தில் பிரச்சனை தாங்க முடியாமல் இமாம் அஹ்மதின் தோழர்கள், இதில் அவர்களுக்கு அது பொய் என்று தெரியும், ஆனாலும் ஆட்சியாளர்களுடைய வேதனை பொறுத்து கொள்ள முடியாமல் என்ன ஆனார்கள்? ஒத்துக்கொண்டார்கள். உண்மை என்று இல்லை, அவர் சொல்லுகிறார், நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இதனால் இமாம் அஹ்மத் அவர்களுடைய முக்கியமான பெரும் இமாம்கள், அந்த இமாம்களின் பெயரை சொல்வதற்கு நான் தயாராக இல்லை, பெரும் இமாம்கள் அவர்களிடம் மரண தருவாய் வரை பேசவில்லை. அவர்கள் மரணிக்கும் வரை அவர்களோடு பேசவில்லை இமாம் அஹ்மத். கடைசி வரை அவரோடு கோபித்துக் கொண்ட நிலையிலேயே இருந்தார்கள் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ். இதனால் ஆலிம்களாக நீங்களே ஒத்துக்கொண்டு விட்டீர்கள் என்றால் இந்த சத்தியத்தை இவர்களை அடிக்கும், இவர்களுடைய மிதிக்கும் நாம் பயந்து ஒத்துக்கொண்டு விட்டோம் என்றால் எப்படி மக்களை இதை நாளை பின்னால் வரக்கூடிய சமூகம் நம்மளை என்னவென்று சொல்லும் என்ற இந்த அடிப்படையை சிந்தித்தார்கள் இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ். ஆனாலும் உலமாக்கள் அதற்கு ஒத்துக்கொண்ட இமாம்கள் இன்று அவர்கள் இல்லாமல் ஹதீஸ்களை எல்லாம் இல்லை, அவர்கள் இல்லாமல் ஹதீஸ் புத்தகங்கள்லாம் நம்மிடம் இல்லை, மாபெரும் இமாம்கள். ஆனாலும் அவர்களுக்குரிய அந்த இஸ்திஹாதின் அடிப்படையில் அந்த அவர்கள் தாங்க முடியாத காரணத்தினால் அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். மனமாக இல்லை, மனமுவந்து இல்லை, மனமத்தை வெறுத்து, உள்ளிலே வெறுத்து அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஆனாலும் இமாம் அஹ்மத் கடைசி அவர்களிடம் பேசவில்லை என்றெல்லாம் செய்திகள் இருக்கிறது. பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார். கொள்கையா இன்று? கொள்கையா அது எங்க? ஷியா, சன்னி, மாஷா அல்லாஹ், காதியானி, ராஃபிதா, ஹதீஸ் மறுப்பவன், ஹதீஸ் மறுப்பவன், சூனியத்தை மறுப்பவன், அதை மறுப்பவன், இதை மறுப்பவன். கொள்கை அதெல்லாம் இல்லை. கொள்கை என்றால் என்ன? இஸ்லாம். இஸ்லாம் தான் கொள்கை. ISLAM. இதில் ஒன்னா இருக்கிறோமா? அப்ப எல்லாம் ஒன்னா இருப்போம். வாங்க, கூட்டமைப்பு. இந்த பிரச்சனையை தான் வந்து விட்டால் வந்துவிடும் இல்லையா? கூட்டமைப்பு, முஸ்லிம் கூட்டமைப்பு. அதிலே மாஷா அல்லாஹ் என்ன ஒற்றுமை பார்த்தீர்களா? எது ஒற்றுமை? இது ஒற்றுமை. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, கொள்கையில் ஒற்றுமை இல்லாமல் எந்த ஒற்றுமையும் நிலைத்திருக்கக்கூடிய ஒற்றுமை அல்ல. அது மார்க்கம் சொல்ல ஒற்றுமை அல்ல என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்பதில் நானும் மற்றவனும் மாறுபடுகிறோம் என்றால் அது எப்படி ஒற்றுமையாக இருக்க முடியும்?
என் வணக்கங்கள் யாவும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே என்று சொல்பவனும் என் வணக்கங்கள் எல்லோருக்கும் என்று சொல்பவனும் ஒற்றுமையா? அல்லாஹ்வே நேர்வழியிலே நம்மை செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். எனவே இந்த விஷயங்களை நூலாசிரியர் அவர்கள் சொல்கிறார்கள். பின்பு கடைசியில் அப்பாசிய கிலாபத்தில் அல்ஹம்துலில்லாஹ் யாரிடமிருந்து ஒரு பெருமூச்சு, நிம்மதி பெருமூச்சு வந்தது? இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததா இல்லையா? இந்த மெஹ்னா குர்ஆன் படைக்கப்பட்டது என்ற அந்த அடிப்படையை கொண்டு மக்களை சோதிப்பது முடிவுக்கு வந்தது. யாருடைய ஆட்சி காலத்தில் முடிவுக்கு வந்தது? ஏறத்தாழ 232 அல் முத்தவக்கில் ரஹிமஹுல்லாஹ், அதே அப்பாசிய கிலாபத்தில் ஒரு ஆட்சியாளர் அல் முத்தவக்கில் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த முஅத்தஸிலாக்களை அடித்து துரத்தினார்கள். இந்த வழிகட்ட முஅத்தஸிலாக்களை அடித்து துரத்தினார்கள். ஏன், இன்னும் சொல்ல போனால் கொலையும் செய்தார்கள். இதன் பால் அழைக்கக்கூடிய வழிகேடர்களை கொலையும் செய்தார்கள். நாம் அல் முத்தவக்கில் ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் ஆட்சி காலத்தில் தான் நிம்மதி பெருமூச்சு வந்தது. இமாம் அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். மாபெரும் அன்றிலிருந்து தான் இமாம் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என்று இமாம் ரஹிமஹுல்லாஹ் பார்க்கப்பட்டார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, வரலாற்றை தெரிந்து கொள்ளுங்கள். வரலாற்றை கொள்கை படிக்கும் போது தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாற்றை மட்டும் வேறு அதாவது வழிகேடர்களின் நூலில் இருந்து வரலாற்றை எடுத்தீர்கள் என்றால் சஹாபாக்களை காரி உமிழ்ந்து வரக்கூடிய அந்த கேடுகெட்ட கொள்கை தான், ஹவாரிஜி சிந்தனையோடு தான் வரலாற்றை படிப்பீர்கள். ஏனெனில் இவர்கள் எப்படி வரலாற்றை எழுதுவார்கள்? தமிழில் இன்று அரபி மொழியிலிருந்து உருது மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது வரலாறு எல்லாம். இந்த வரலாறு எல்லாம் நஞ்சு, சஹாபாக்களை விஷயத்தில் நஞ்சை கலக்கக்கூடிய வரலாற்றாக இதெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. யாரும் கொள்கையின் பால் எப்படி பார்க்க வேண்டுமோ அந்த அடிப்படையில் பார்க்கப்படவில்லை. வரலாறை சத்தியத்தின் பால் அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, இதுதான் சஹாபாக்கள் மத்தியில் நடந்தது. பின்னால் வந்த ஃபித்னா இதுதான், மாபெரும் கொள்கை குழப்பம். சரி, அதற்கு பிறகு இஸ்லாமிய சமூகம் எப்படி மாறியது? முஅத்தஸிலாக்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள். ஒரு பெரிய தீமை போனது. ஆனால் அதற்கு பிறகு அடுத்த தீமை உள்ளே நுழைந்தது. யார் அவர்கள்? அஷாயிராக்கள், மாத்துருதிகள். இவர்கள் என்ன வந்தார்கள்? முஅத்தஸிலாக்களை வெளியே துரத்தினார்கள் முத்தவக்கில் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஆட்சி காலத்தில். ஆனாலும் ஒட்டுமொத்தமாக இந்த கலாம், இந்த முத்தகல்லிம், அதாவது இந்த கிரேக்க தத்துவங்கள் பற்றி பேசுவது ஒட்டுமொத்தமாக நிராகரிக்கப்பட்டதா? இல்லை. இந்த அஷாயிராக்கள், மாத்துருதியாக்கள் 400வது நூற்றாண்டில் உள்ளே 4ஆம் நூற்றாண்டில் என்ன செய்தார்கள் என்றால், இந்த லாஜிக், இந்த கிரீக் பிலாசபி, நம்ம லாஜிக் பேசுறது, இந்த தத்துவங்கள், இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நாம் நிராகரிக்க முடியாது. இவர்கள் சொல்லக்கூடிய வழிகேடர்கள், இந்த முஅத்தஸிலாக்கள் முன்னால் சென்றார்கள், இவர்களை போல இதை எடுத்துக்கொள்ளவில்லை என்றாலும் இது தேவைதான், மார்க்கத்தில் ஒரு அளவுக்கு தேவை. அதை வைத்துக் கொண்டு இவர்களுக்கு நாம் மறுபளிக்க வேண்டும். மார்க்கத்தில் இது இல்லாமல் முழுதாக மார்க்கத்தை புரிய முடியாது என்பதில் நமக்கும் சில உடன்பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது என்று அவர்களை விட இவர்கள் ஹஃபீஃபாக, இவர்கள் குறைவாக இருந்தார்கள் தவிர இவர்களிடம் இந்த பிரச்சனை இருந்தது. இவர்களிடம் இந்த பிரச்சனை இருந்தது. அல்லாஹ்வின் அடியார்களே, குர்ஆனையும் சுன்னாவையும் புரிந்து கொள்வதற்கு வெளியூரில் இருந்து, வெளிநாட்டில் இருந்து நமக்கு இறக்குமதி செய்யப்படக்கூடிய எந்த தத்துவமும் நமக்கு தேவையில்லை. அந்த குர்ஆனையும் சுன்னாவையும் நமக்கு புரிந்து கொள்வதற்கு ஏற்கனவே இதை இப்படித்தான் புரிய வேண்டும், தெரிய வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு சத்திய கூட்டம் முன்னால் சென்று விட்டு அதை வாழ்ந்து காட்டி நாடுகளை கைப்பற்றி சத்தியத்தை உலகெங்கும் ஓங்கச் செய்து சென்று விட்டார்கள் ஒரு கூட்டம். அவர்களை விடவா அந்த குர்ஆனை நாம் புரிந்து செயல்படுத்த போகிறோம்? அவர்களுக்கு தேவைப்படாத அந்த லாஜிக்குகள், அவர்களுக்கு தேவைப்படாத அந்த பிலாசபிகள் நமக்கு ஏன் அல்லாஹ்வின் அடியார்களை தேவைப்படுகிறது? நமக்கு ஏன் தேவைப்பட போகிறது? அதனால்தான் இந்த அஷாயிராக்கள், மாத்துருதியாக்கள் அடுத்தது வந்தார்கள். அவர்களிடமும் காலம் போக அதே பரிணாமத்தில் தங்களுடைய கொள்கைகளை வளர்த்து கொண்டே வந்தார்கள். அதனால்தான் இன்று வரை முஅத்தஸிலாக்கள் சென்றாலும் முத்தவக்கில் ரஹிமஹுல்லாஹ் அந்த அப்பாசியா கிலாஃபத்தில் பக்தாதில் இருந்து தலைமை பீடமாக இருந்து அவர்கள் அகற்றினாலும் இன்று வரை அந்த பிரச்சனை ஓயவில்லை. இன்று வரை போர் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத் என்ற சஹாபாக்கள் வழிமுறையின்பால் குர்ஆன் சுன்னாவை விளங்க வேண்டும் என்ற கூட்டத்திற்கும் லாஜிக்கு, கிரேக்க தத்துவங்கள், அந்த 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 அரிஸ்டாட்டில் எப்படி பார்த்திருக்கிறார், பிளாட்டோ எப்படி பேசியிருக்கிறார், நமக்கென்று இந்த பூமியில்
நம்முடைய அறிவுக்கு முற்படாமல் எதையும் நாம் எடுக்க வேண்டும். அறிவுக்கு முரண்பட்டது என்றால் அறிவை தான் முற்படுத்த வேண்டும், பின்னால் தான் நம்ம ஹதீஸ்களை எடுக்க வேண்டும், குர்ஆனை எடுக்க வேண்டும் என்று சொன்ன இந்த கூட்டத்திற்கும் இன்று வரை நடந்து கொண்டேதான் இருக்கிறது போர். கருத்தியல் போராக இன்று வரை நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அல்லாஹ் தான் நேர்வழி செலுத்த வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, நம்ம எல்லாம் கேட்டால் இந்த அஷாயிராக்கள் ஏன் வழிகட்டவர்கள்? ஏனில் இதே அடிப்படை தான் பேசுகிறார்கள் தங்கள் நூல்களில். நாம் ஏற்கனவே கஸாலியை பற்றி பேசினோமே. இப்னு ஸலாஹ் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? எனக்கு ஆமிதியை வெளியேற்றுவது, இந்த மதரசாவில் ஆமிதியை நான் வெளியேற்றுவது எதை விட சிறந்தது? அகா என்ற முஸ்லீம் நகரம் சிலுவைப்படை வீரர்களிடம் மாட்டிக்கொண்டிருக்கின்ற அந்த நகரத்தை கைப்பற்றுவதை விட ஆமிதி என்ற இந்த வழிகேடரை இந்த மதரசாவிலிருந்து வெளியேற்றுவது எனக்கு மிகவும் சிறந்தது என்று சொன்னார்கள். நில அரசியல் என்பது என்ன, மார்க்க கொள்கை என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. நில அரசியல் என்பது நம் முஸ்லிம்களின் நலம் சார்ந்து சிந்திக்க வேண்டிய விஷயம் என்பதில் யாரும் மாற்று கருத்தில் இல்லை. அது பலஸ்தீனாக இருக்கட்டும் அல்லது அக்காவாக இருக்கட்டும். அதே இமாம் இப்னு ஸலாஹ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய நூல் இல்லாமல் ஹதீஸ்களே இல்லை என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். முகத்திமத் இப்னு ஸலாஹ் அவருடைய நூல். அவர்கள் சொல்கிறார்கள், ஆமிதியை வெளியேற்றுவது அக்காவின் அந்த நகரத்தை மறுபடியும் நாம் சிலுவை படைவீரர்கள் குருசேடர்ஸ்களிடமிருந்து கிறிஸ்தவர்களிடமிருந்து நாம் மறுபடியும் மீட்டெடுப்பதை விட ஆமிதியை இந்த மதரசாவிலிருந்து வெளியேற்றுவதுதான் எனக்கு மிகவும் விருப்பமானது என்றார்கள். இதுதான் ஒரு ஆலிமும் ஒரு அஹ்லுஸ் சுன்னா ஜமாவுடைய கொள்கை சீர்திருத்தமும் அரசியலுடைய காழ்ப்புணர்ச்சியினால் கொள்கையை மழிக்கடிக்க செய்தவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அல்லாஹ் நமக்கு நேர்வழியிலே செலுத்துவானாக. அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. இந்த நூல் முடியவில்லை, இந்த பாயிண்ட் அப்படியே இருக்கிறது. ஏனெனில் இன்று வரலாற்றுக்குள் அதிகமாக சென்று விட்டதினால் இன்னும் வரலாறு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் நாளை பார்ப்போம். பீத்னில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அல்லாஹ்வின் அடியார்களே, நாளையிலிருந்து வகுப்புகள் இன்ஷா அல்லாஹ் 8:30 மணிக்கு பீத்னில்லாஹி ரப்பில் ஆலமீன் இஷா, பின்பு இஷா தொழுகை முடித்ததற்கு பிறகு உடனடியாக வகுப்புகள் நடைபெறும். தராவியுடைய தொழுகை தஹஜ்ஜுதாக இன்ஷா அல்லாஹ் 3:15 இன்ஷா அல்லாஹ் தொழுகை நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் தராவியுடைய தஹஜ்ஜுடைய தொழுகை 3:15 4:15 நடைபெறும் பீத்னில்லாஹ். எனவே நாளையிலிருந்து வகுப்பு 8:30 மணிக்கு தொழுகை இஷா முடித்தவுடனே பீத்னில்லாஹ் 8:45 அல்லது 8:50 வகுப்புகள் ஆரம்பமாகி 9:30 போல முடித்து விடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. வகுல் கோலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன குல்லிஹிம். அஸ்ஸலாமு அலைக்கும். بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.